அந்த நேரத்தில் அந்த ஞானசேகரனோட ஃபோனுக்கு வந்த இன்கமிங் கால், அந்த ஒரு 1 ஹவருக்குள்ளே அவர்கிட்ட இருந்து போன அவுட் கோயிங் கால், இந்த லிஸ்ட்டை செக் பண்ணாலே யார் அந்த சாருங்கிறத ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ 1/2 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் ஆகுமா? 24 மணி நேரம் ஆகுமா? ஆனால் நீங்கள் போன 24லேருந்து இன்னைக்கு 10 தேதி ஆயிடுச்சு. அதனால தான் என்னென்னா இன்றைக்கி ஏன் வந்து நீங்கள் அருணை காப்பாற்றுவதற்காக, கமிஷனர் அருணை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? உயர்நீதிமன்றம், இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் நாடுகிறீர்கள் அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு இவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வக்கீலுக்கும் கொடுக்குற ஃபீஸ் வந்து பல லட்சங்கள். ஏன் கொடுக்குறீங்க? இத்தனை லட்சத்தை கொடுத்து கொட்டி அருணையோ இல்லை அந்த அண்ணா நகரில் ஈடுபட்ட பையனையோ காப்பாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வருது? இப்போ ஞானசேகரன் திமுகவோட எப்படியெல்லாம் தொடர்பில் இருந்தாங்கன்னு எங்கள் அதிமுக ஐடி விங் வந்து டக்கு டக்குன்னு எல்லா ஆதாரங்களையும் எடுத்து இன்ன வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? நீ அதை விட்டுட்டு அவர் அதிமுக காரனை காப்பாற்றுறதுக்கு நீ எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ஃபீஸ் வாங்குற? முகில் ரோத்கிக்கு எதுக்கு கொடுத்துட்டு போகிற? நீ ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்போ என்ன தேவை வந்திருக்கு? இதில் முதல்வர் என்ன சொல்கிறாரு சட்டமன்றத்தில்? நீங்கள் அங்கே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பயமுறுத்துறீங்க. யார் அந்த சாருங்கிற கேள்வி வரப்போகிற பிள்ளைங்களை பயமுறுத்தும் அப்படின்னா, அங்கே இருக்கிற பிள்ளைங்களை பயமுறுத்தும் அப்படின்னா, குற்றவாளிகளை காப்பாற்ற துடிக்கின்ற ஸ்டாலின் அரசாங்கத்தின் நடவடிக்கையால் இனி அந்த காலேஜுக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட மாட்டாங்களா? அப்போ அதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா?